தமிழ் திரையுலகின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் திரு ஆர் நடராஜ முதலியார். அவரை பற்றி பார்ப்போம். நாடகம் எழுதி அதை நடிகர்களுக்கு பயிற்சி கொடுத்து பேசவும் பாடவும் வைத்த சகாப்தம் 1891 தொடங்கியது. சங்கரதாஸ் சுவாமிகள் போன்ற மேதைகள் கோலோச்சிய காலம் அது. திரைப்படம் எனும் கலை கண்டுபிடிக்கப்பட்டு அது மௌன படங்களாய் உலகில் ஆங்காங்கே திரையிடப்பட்டு கொண்டிருந்த காலம். இந்தியாவை வெள்ளையர்கள் ஆண்ட காலம். 1911 டெல்லியில் 5ஆம் ஷார்ஜ் மன்னருக்கு முடிசூட்டு விழா நடத்தினார்கள். அது தொடர்பாக நடந்த அலங்கார அணிவகுப்பு நிகழ்ச்சியை வெள்ளையர்கள் படம் பிடித்து திரையிட்டார்கள். அதை பார்த்த நம் நாட்டினர் இதேபோல் நாமும் படங்கள் எடுக்கலாமே என திட்டமிட்டார்கள். 1912ஆம் ஆண்டு பம்பாயில் தாதா சாஹேப் பால்கே முதலாக அந்த முயற்சியில் இறங்கினார். கதை திரைக்கதை எழுதி அவரே இயக்கினார். அடுத்த 2 ஆண்டுகளில் திரைப்படம் தென்னிந்தியாவில் குறிப்பாக சென்னையில் மையம் கொண்டது. வேலூரை சேர்ந்த ஆர் நடராஜ முதலியார் அவர்கள் சென்னையில் மோட்டார் உதிரிப்பாகங்கள் விற்பனையில் ஈடுபட்டிருந்தார். அவரும் லார்ட் கர்சனின் தர்பாரில் பணிபுரிந்த ஸ்டீவர்ட் ஸ்மித்தும் நண்பர்கள். ஸ்டீவர்ட் ஸ்மித் நடராஜ முதலியாரை புனே நகருக்கு அழைத்து சென்றார். படப்பிடிப்பு பற்றிய விவரங்களை நடராஜ முதலியார் அங்குதான் அறிந்து கொண்டார். சென்னை திரும்பிய நடராஜ முதலியார் அதே வேகத்தோடு பட தயாரிப்பில் இறங்கினார். சென்னை கீழ்ப்பாக்கம் மில்லர் சாலையில் ஸ்டுடியோ ஒன்றை உருவாக்கினார். எஸ் தர்மலிங்க முதலியார் உதவியோடு இந்தியா ஃபிலிம் கம்பெனி என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கினார். இயக்கம், ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு ஆகிய பொறுப்புகளை நடராஜ முதலியாரே ஏற்றார். நடிகர்களுக்கு ரங்கவடிவேலு என்ற நாடக நடிகர் பயிற்சி அளித்தார். தமிழ் திரையுலகின் முதல் மௌன திரைப்படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பமானது. படத்தின் பெயர் கீசகவதம். 35 நாட்களில் படத்தை முடித்து வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து திரௌபதி மான சம்ரக்ஷணம் என்ற படத்தை நடராஜ முதலியார் இயக்கி தயாரித்தார். படத்தில் திரௌபதியாக நடித்தவர் ஒரு ஐரோப்பிய நடிகை. இதைத் தொடர்ந்து மார்க்கண்டேயா என்ற படத்தை தயாரித்தார். போதிய பண வசதி இல்லாததால் 1923 அவர் திரைத்துறையை விட்டு விலகினார். மௌனப்பட யுகத்தின் நாயகன் திரைத்துறையிலிருந்து விலகினாலும் மௌனப்படங்களின் ஆட்சி 1932 வரை தொடர்ந்தது. தென்னிந்தியாவில் மட்டும் 1916 முதல் 1932 வரை மொத்தம் 107 மௌன படங்கள் தயாரிக்கப்பட்டு உள்ளன. இதில் பெரும்பாலானவை புராண இதிகாச படங்களாகும்.